தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக முதல் முறையாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உணவு திருவிழாவை இன்றைக்கு மெரினா கடற்கரையில் இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த உணவு திருவிழா இன்றிலிருந்து தொடங்கி வருகின்ற செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி வரை 5 தினங்களுக்கு நடைபெறும். பிற்பகல் 12:30 ஈவினிங் 8:30 வரைக்கும் இந்த உணவு திருவிழா திறக்கப்பட்டிருக்கும். இங்கே 65 மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட சகோதரிகளால் 35 ஸ்டால்கள் திறக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபுட்டு ஃபேமஸாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், பிரபலமாக இருக்கும். அத்தனை வகையான உணவு வகைகளும் இங்கே உள்ள ஸ்டாலில் இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 வகையான உணவு வகைகள் இங்கே கிடைக்கும். ரீசனபிளான விலையில் விற்கப்படுகின்றது. ரெடி டு ஈட் உணவு வகைகளை விற்பனை செய்திட 7 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுயஉதவி குழுக்களுடைய பொருட்கள் உற்பத்தி செய்த கைவினைப் பொருட்களை 45 வகையான பொருட்கள் 3 அரங்குகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுகாதாரமான முறையில் மக்களுக்கு பிடிக்கின்ற வகையில் தரமான உணவுகள் இங்கே விற்கப்படுகின்றது. இந்த உணவு திருவிழா இதுவரைக்கும் இந்த வருடம் ரூபாய் 2 கோடி வரைக்கும் வருவாய் ரெவன்யூ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சுயஉதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை தொழில் முனைவர் ஆக்கிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உணவு திருவிழாவை நம்முடைய அரசு இன்றைக்கு நடத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு எப்படி மகளிருக்கு பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு தோல் இருக்கிறோமோ அதேபோல் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். சென்னையில் இருக்கும் பொதுமக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உணவு திருவிழாவுக்குள்ள ஆதரவின் அடிப்படையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்தப்படுமா என்று பரிசீலனை செய்யப்படும். எனவே இந்த உணவு திருவிழாவை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.